செவ்வாய் கிரகம் நம்ம பூமியிலிருந்து ஆவரேஜா 22 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் 11 வருஷமா ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணாம ரொம்ப சைலண்டா சுத்திட்டு அதோடைய வேலையை கரெக்டா பார்த்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் சிக்னல் இல்லாம அது எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்துச்சு. இது கிராஷா இல்ல இது ஒரு ஸ்பேஸோட ஒரு நார்மல் ஆக்டிவிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு. இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றது ஒரு ரூமரான இன்ஃபர்மேஷன் இல்ல, இது உண்மையா நாசா அஃபிஷியலா சொன்ன ஒரு மிகப்பெரிய திடுக்கிடக்கூடிய ஆச்சரியம். நம்ம அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல என்னதான் நடந்துச்சுன்றத ரொம்ப விளக்கமா பார்க்கலாம். இப்போ நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். நம்மளுடைய பூமியிலிருந்து சராசரியா 22 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் செவ்வாய் கிரகம். வானத்துல ஒரு சிவப்பு புள்ளியா மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த கிரகம் அறிவியலுக்கான கிரகம் கிடையாது, இது ஒரு கேள்வி. பூமி மட்டும்தான் உயிர் வாழ்றதுக்கு தகுதியான ஒரு கிரகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு பதிலா தேடக்கூடிய ஒரு பயணம் தான் பல ஆண்டுகளா நடந்துட்டே இருந்து அந்த பயணத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் தான் மேவின். இது நாசாவோடது. மார்ஸை நம்ம ஏன் இவ்வளோ தீவிரமா ரிசர்ச் பண்றோம்? மார்ஸ் ஒரு காலத்துல இப்ப இருக்கிற மாதிரியான வறண்ட ஒரு பாறை கிரகமா இல்லாம இது ரொம்ப செழிச்சு வளர்ந்த ஒரு கிரகம் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. நாசாவோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வெளியிட்ட பல தரவுகள் சொல்றது மார்ஸ் ஒரு காலத்துல ஆறுகள் ஓடி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கிரகமாகவும் ஏரிகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் ரொம்ப வளமான அட்மாஸ்பியர் இருந்திருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருந்திருக்கு. அதாவது உயிர் உருவாக தேவையான அடிப்படை சூழ்நிலைகள் எல்லாமே அங்கே நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு மார்ஸை பார்த்தா அது ரொம்ப கூலிங்கான வறண்ட காத்தே இல்லாத ஒரு உலகம் மாதிரி இருக்கு. இந்த மாற்றம் எப்படி நடந்திருக்குன்றத ரொம்ப ரொம்ப டீப்பாக பார்க்கறதுக்கு தான் இந்த மேவின் அப்படின்ற மிஷனே ஆரம்பமாயிருக்கு. இந்த கேள்விக்கு பதில் தர்றதுக்கு மேவின் மிஷன் பல காரணங்கள்ல உதவி பண்ணிருக்கு. மேவின் அதோடைய நோக்கம் மார்ஸை படம் எடுக்கிறதோ அல்லது அந்த கீழே இருக்கக்கூடிய ரோவர்ஸை வழி நடத்துறதோ இல்லை. மனிதர்கள் மார்ஸுக்கு இந்த வழியை தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸை கொடுக்கறது இதுக்கு ஒரு முக்கியமான வேலை இல்லை. மேவினுடைய ஒரே வேலை மார்ஸுடைய வளிமண்டலத்தை புரிஞ்சுக்கிறது. மார்ஸ்ல அங்க இருந்த காத்து எங்க போச்சு, எப்படி போச்சு, எதனால போச்சு அப்படின்றதுக்கான பல லைவான சயின்டிபிக் மெஷர்மெண்ட்ஸை நமக்கு எடுத்து கொடுக்கறதா அதோடைய மெயின் மிஷன். 2013ஆம் வருஷம் பூமியிலிருந்து லான்ச் பண்ணப்பட்ட இந்த மேவின் 2014வது வருஷம் இந்த மார்ஸுடைய சுற்றுவட்ட பாதையை அடைஞ்சது. அதை தொடர்ந்து 11 ஆண்டுகள் தொடர்ந்து அதோடைய எல்லா வேலையுமே பார்த்துட்டே இருக்கு. ஒரே ஒரு நாள் கூட அதோடைய வேலை நிற்கவே இல்லை. செவ்வாய் கிரகத்தை சுத்திட்டே இருந்து அந்த ஆர்பிட்ல இருந்து மேவின் செஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, மார்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லை. இதனால தான் இதோடைய வளிமண்டலம் இப்ப இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கறத சொல்லுச்சு. சூரியன்ல இருந்து தொடர்ந்து வெளியேறக்கூடிய சார்ஜர் பேட்டரிகள் நம்ம சோலார் வைண்ட்னு சொல்லுவோம். பூமிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காந்தப்புலம் இருக்கு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லுவோம். இது சூரிய காத்த நம்ம பூமிக்குள்ள நேரடியா விடாம ஒரு மிகப்பெரிய ஒரு அரண் மாதிரி இருக்கு. இதனாலதான் பூமியுடைய வளிமண்டலம் ரொம்ப அழகா பாதுகாக்கப்படுது. ஆனா மார்ஸுக்கு அந்த பாதுகாப்பு எதுவுமே இல்லை. மேவினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பதிவு செஞ்ச ஒரு முக்கியமான தரவு சோலார் வைண்ட். இந்த சூரிய காற்று தான் மார்ஸுடைய அட்மாஸ்பியரை மெதுவா அழிச்சிருக்கு. ஆனா தொடர்ந்து அது இந்த மாதிரியான ஒரு நாட்கள்ல, அதாவது ஒரே நாள்லயோ ஒரே வருஷத்துலயோ அது நடக்கல. பல மில்லியன் ஆண்டுகளா மார்ஸுடைய வளிமண்டலம் கிட்டத்தட்ட மெதுவா போயிடுச்சு. இந்த வளிமண்டலம் லாஸ் ஆகிறதுக்கான காரணம் மார்ஸ்ல இருந்து இந்த லிக்விட் வாட்டர்னு சொல்லக்கூடிய திரவ நிலையில இருக்கக்கூடிய தண்ணியுமே எவாபரேட் ஆகியிருக்கு. ஸ்பேஸுக்கு எஸ்கேப் ஆயிருக்கலாம். டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு, ப்ரெஷர் கம்மியா இருக்கு, உயிர் தங்கக்கூடிய சூழ்நிலை மொத்தமா அழிஞ்சிருச்சு. இந்த முழு சயின்டிபிக் பிக்சர்ஸை நமக்கு தெளிவாக கொடுத்தது மேவினுடைய மிஷன் தான். மார்ஸை நம்ம புரிஞ்சுக்கிற அடிப்படை ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல மேவினுடைய டேட்டா ஒரு முக்கியமான ஒரு திறவுகோலா இருக்கு. இவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மார்ஸை சுற்றி அது வளம் வந்துட்டே இருந்த போது எர்த்ல இருந்து அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாவா இருக்கும். அதுவும் மார்ஸுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சிக்னல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது லைட்டுடைய வேகம் தான். கிட்டத்தட்ட 4 நிமிடங்கள்ல இருந்து 24 நிமிடம் வரையும் மாறுபடலாம். அதுவும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் செவ்வாய் கிரகத்துடைய அடுத்த பக்கம், அதாவது இந்த மார்ஸுடைய பேக் சைடு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம்
அதிகமான நேரங்கள் எடுக்கலாம். மேவினுக்கும் நமக்கும் இடையிலான இந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கிறது செவ்வாய் கிரகம் தான். இது ஒரு நார்மலான ஸ்பேஸ் பினாமினல் தான். இது நம்ம அக்யூலேஷன் சொல்லுவோம். இது ஒரு நார்மலான ப்ரெடிக்டபிள் ஈவெண்ட். இது இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பல வழிகளில் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான பல மெத்தட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ரீசெண்டாக நடந்தது இதிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. மேவின் மேர்ஸோடைய பேக் சைடில் நிற்கும் போது சிக்னல் டெம்பரவரியாக கட் ஆகும். அது நாசா எதிர்பார்த்ததான். ஆனால் நம்ம கால்குலேட் பண்ண சில நேரங்கள் இருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் அது மறுபடியும் நம்ம பூமியை நோக்கி வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அந்த குறிப்பிட்ட டைமை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ தான் நாசா நாங்கள் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட கான்டாக்டை லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அஃபிஷியலாக வெளியிட்டாங்க. இந்த வாக்கியத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, நாசா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலை. இது ஒட்டுமொத்தமாக ஒரு கிரகத்தில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலை. அது சொன்னது கம்யூனிகேஷன் லாஸ் மட்டும்தான். ஸ்பேஸில் கம்யூனிகேஷன் லாஸ் அப்படின்றது சயின்ஸுக்கு ஒரு புதிய விஷயமே கிடையாது. ரேடியேஷனால் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் ரீசெட் ஆகலாம். அது அப்பப்போ நடந்திருக்கு. ஸ்பேஸ் கிராஃப்டோடைய ஓரியன்டேஷன் மாறினால அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோடைய ஆண்டனா நம்மளுடைய பூமியை நோக்கி இல்லாமல் வேற புறம் திரும்பி இருந்துச்சுன்னா அதுகிட்ட நம்ம பேசுறது கொஞ்சம் தடையாக இருக்கும். பட் அது ஒரு டெம்பரவரியான ஒரு கட் மட்டும்தான். இது எல்லாமே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தமே கிடையாது. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குன்னு ஒரு சில சிஸ்டம்ஸ் இருக்கு, அதை தான் ஃபாலோ பண்ணணும். சில நேரங்களில் அது சேஃப் மோடு கூட போயிடும், சிக்னல் அனுப்புறதை நிப்பாட்டிடும். நாசாவோட ஹிஸ்டரியை நம்ம பார்த்தா பல மிஷனில் இந்த மாதிரியான சைலன்ஸ் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கு. அது சில வாரங்களாக இருக்கலாம், சில மாதங்களாக இருக்கலாம். அது கடந்து மறுபடியும் ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. இதனால சயின்ஸ் இந்த சைலன்ஸுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது. இன்ஜினியர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, அதை அனலைஸ் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சயின்ஸோட ஒரு நார்மல் ஃபெனமினா. ஆனால் இந்த இடத்துல நடந்தது, நம்ம மேவினை பெர்மனண்ட்டாக ரெக்கவர் பண்ண முடியாமல் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேவின் மிஷன் ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ். அது அனுப்பின டேட்டா அதோடைய அடிப்படையில் நூற்றுக்கணக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிருக்கு. மார்ஸுடைய கிளைமேட் எவல்யூஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகம் முழுக்க சயின்டிஸ்ட் அந்த டேட்டாவை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஸ்ஸிங், நாசா அதோடைய ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான பல ஹெட்லைன்ஸ் வரலாம். ஆனால் அந்த ஹெட்லைன்ஸில் முடிவுகள் வர்றதில்ல. சயின்ஸில் முடிவுகள் அப்படிங்கிறது வெரிஃபிகேஷனுக்கு பின்னாடி தான் வரும். மார்ஸுடைய அந்த சைலன்ஸ் ஒரு மிஸ்ட்ரி கிடையாது, அது ஒரு சயின்ஸோட இன்னொரு ஃபேஸ்ன்னு சொல்லலாம். மார்ஸ் நம்மகிட்ட பேசலை அப்படின்னாலுமே அது ஒரு பயம் தர வேண்டிய விஷயம் கிடையாது. அது சயின்ஸுக்கு நேரம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் மட்டும்தான். மேவின் ஒரு சிக்னலை திரும்ப வருதா, இல்லை நாசா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்ம ரொம்ப பொறுமையாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து தான் வெயிட் பண்ணணும். அதுதான் ரெஸ்பான்சிபிள் சயின்ஸ் கம்யூனிகேஷனுக்கு ஒரு நல்ல அழகும் கூட. யூனிவர்ஸில் ஒரு இடத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, ஒரு நட்சத்திர வெடிப்பு நம்ம சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், ஒரு நட்சத்திரம்னா ஒரு முறை தான் வெடிக்கணும், பட் ஒரு நட்சத்திரம் 2 முறை வெடிச்சதுக்கான தரவுகள் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐகார்டில் ஷோ ஆகும், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். இது மாதிரி பல ஸ்பேஸ் சயின்ஸையும் ஒரு மிகப்பெரிய எக்ஸாகரேஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சயின்ஸுக்கு ட்ராமா தேவையில்லை, சயின்ஸுக்கு கிளியரிட்டி மட்டும்தான் தேவை. பாய்.